வெளியில் மொறு மொறுன்னு உள்ள சாஃப்டாக குழிப்பணியாரம் செய்யணுமா? வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். குழிப்பணியாரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். ஒரு ஆளாக்கு இட்லி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன், ஒரு ஆளாக்கு பச்சரிசி. நம்ம எந்த ஆளாக்கில் எடுக்கிறோமோ அதிலே, நீங்கள் கப்பில் எடுக்கிறதுனாலும் ஒரே மாதிரியாக அந்த கப்பிலே எடுத்துக்கலாம். ரெண்டையும் ஒன்றா போட்டுக்கணும். அப்புறம் உளுந்து வந்து அரை ஆளாக்கு, அதையும் போட்டு வெந்தயம் வந்து அரை ஸ்பூன். நீங்கள் வந்து ஒன்றா கூட ஊற வச்சு ஆட்டிக்கலாம். இல்லை நான் இன்றைக்கி வந்து தனித்தனியாக ஊற வச்சுக்கிறேன். அரிசியை தனியாகவும் உளுந்தையும் வெந்தயத்தையும் தனியாக ஊற வச்சுக்கிறேன். நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா ஊற வச்சு ஒரு 4 மணி நேரம் கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கிறதுனாலும் ஆட்டிக்கலாம். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. உளுந்து வெந்தயம்லாம் நல்லா ஊறிடுச்சு. நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா கிரைண்டரில் ஆட்டிக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன், அரைச்சி பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ அரிசி போட்டுக்கலாம். அரிசி வந்து 2 தடவையாக போட்டுக்கலாம். இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இந்த உளுந்தில் இருந்தது இல்லையா, அந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ மீதி இருக்க அரிசியும் போட்டுக்கலாம். தண்ணி பார்த்து ஊற்றிக்கங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் நான் மிக்சியிலே போட்டு அரைச்சிட போகிறேன். அப்போ நல்லா மிக்ஸ் ஆகும். நீங்கள் இப்போ இந்த அரிசியும் அரைச்சாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உளுந்தும் அரிசியும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நல்லா பொங்கி வரும். நம்ம எப்போவும் இட்லிக்கு புளிக்க வைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான். நல்லா அப்படி ஆட்டிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். நேற்று சாயந்தரம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அப்போ பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இப்போ குழிப்பணியார மாவில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். காரக்குழிப்பணியாரம் செய்யலான்னு. இதில் வந்து இனிப்பு குழிப்பணியாரமும் செய்யலாம். இனிப்பு குழிப்பணியாரம் செய்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து உப்பை குறைச்சி போட்டுக்கணும். இதுக்கு வந்து பச்சை மிளகாய் கொஞ்சம், வெங்காயம் பொடியாக நறுக்கினது கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் கேரட் துருவினது கொஞ்சம் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வதக்கி கூட போடலாம். நான் இன்றைக்கி சும்மா தான் போடுறேன். கடுகு உளுத்தம்பருப்பு மாத்திரம் தாளித்து கொட்டிக்கலாம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் அந்த குழிப்பணியாரத்தில் வேக வச்சா நல்லாயிருக்கும். அதனால் அப்படி ஃப்ரெஷ்ஷாக போட்டுறேன். உளுத்தம்பருப்பு கொஞ்சம், நீங்கள் கடலைப்பருப்பு வேணும்னாலும் போட்டுக்கலாம். அப்புறம் கடுகு கொஞ்சம். இப்போ தாளித்ததை இதில் ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பணியாரக்கல்ல எல்லா குழியிலையும் இந்த மாதிரி எண்ணெயை தடவிக்கலாம். இப்போ ஒவ்வொரு குழியிலையும் ஊற்றிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் நெய் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். இதை மூடி வேக வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்க்கலாம். பாருங்கள், எல்லாம் அப்படியே ஒட்டாமல் எடுக்க வருது. இந்த கேஸ்ட் அயர்ன் பணியாரக்கல்லே நான்ஸ்டிக் மாதிரி நல்லா ஒட்டாமல் பணியாரம்லாம் எடுக்க வரும். அந்த கல் சூடானதும் கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டே வேக வச்சிங்கன்னா நல்லா பாருங்கள், ப்ரௌனாக நல்லா மொறுன்னு அப்படியே நல்லா வெந்து வரும். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு வேணும்னா இந்த பக்கமும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இல்லாட்டா வேண்டான்னா முதல்ல ஊற்றின எண்ணெயே போதும். இப்போ 2 பக்கமும் நல்லா மொறுன்னு வெந்துருச்சு. எல்லாத்தையும் எடுத்துடலாம்.
அடுப்பை மாத்திரம் கொஞ்சம் நல்லா கல் சூடானதும் மீடியமில் வச்சுக்கோங்க. ஏன்னா கேஸ்ட் அயனில் ரொம்ப நேரம் ஹீட் இருக்கும், அதனால ரொம்ப செவந்து போயிடும். அது மாத்திரம் பார்த்து கூட்டி குறைச்சி நம்ம பணியாரத்தை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பணியாரத்தை எடுத்து தேங்காய் சட்னியில் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் இப்போ பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, வெளியில் நல்லா மொறுன்னு இருக்குது. இதுக்கு தேங்காய் சட்னி, புதினா சட்னி, அப்புறம் கார சட்னி, எந்த சட்னிக்கு வேணாலும் அரைச்சிக்கலாம். எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்கும். எல்லாருமே மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.